வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்டின்னா, ஆ நான் இது பிப்ரவரி மந்த். ஸோ நான் லவ் ரிலேட்டடா ஒரு புக் படிக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு படிச்ச புக் தான் த 5 லவ் லாங்குவேஜஸ். ஸோ இந்த புக் பத்தி தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அது என்ன லவ் லாங்குவேஜ், லவ்க்கு என்ன லாங்குவேஜ், அதில என்ன 5 அதெல்லாம் போறதுக்கு முன்னாடி, இந்த ஆத்தர் வந்து எப்படி இத ஸ்டார்ட் பண்ணியிருந்தாருன்னா, இவர் கூட ஃப்ளைட்ல ட்ராவல் பண்ண ஒருத்தர் வந்து இவர்ட்ட கேட்டாராம். இந்த மேரேஜ் பண்ணி ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ணி அவங்க கூடயே ஒரு 30, 40 வருஷம்லாம் வாழ்றாங்கல்ல. ஸோ கடைசி வர அவங்களே கல்யாணம் பண்ணி வாழ்றவங்களுக்குலாம், அந்த லாஸ்ட் வர அந்த லவ்வுன்ற விஷயம் இருக்கா? அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டப்ப இருந்த அந்த லவ் கடைசி வர அவங்களுக்கு இருக்கா? நிஜமாவே அவங்க அதில ஹேப்பியா தான் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களா? அல்லது கல்யாணம் பண்ணிட்டோம், இதுதான் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு, வேற வழி இல்லன்னு அத அக்செப்ட் பண்ணிட்டு, இதுதான் அப்படின்னு அ அத அப்படி போயிடுறாங்களா? லைக் ஒரு சகிச்சுக்கிட்டு வாழ்றாங்களா? அப்படின்ற கொஸ்டின் வந்து இவர்ட்ட கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே இந்த கொஸ்டின் இருக்கும் இல்லையா? லைக் ஜென்ரலா நம்மளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் சண்டை போட்டுக்கிறப்போ, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க அப்படி இருந்தீங்க, இப்போ இப்படி இருக்கீங்கன்றத சொல்லிக்காத ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு அப்புறம்ன்ற ஃபேஸ் இருக்கு இல்லையா? அந்த கம்பேரிசன் நமக்கு எப்பயுமே வரும். கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி இருக்காங்க. எய்தர் இட் இஸ் அ லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ் அதெல்லாம் விடுங்க. எல்லாருக்குமே அந்த பிஹேவியரல் சேஞ்ச் வந்து நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு இவர் என்ன சொல்றாரு அப்புட்னா, மேரேஜ்ன்றத விட்டுருங்க. லவ் பண்ண புதுசுல இப்போ பல வருஷமாலாம் சில பேர் லவ் பண்ணுவாங்க. 7 வருஷம், 8 வருஷம்லாம் லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லவ்ன்ற விஷயம் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்னு ஸ்டார்ட் ஆகிற கொஞ்சம் கொஞ்சம் வருஷங்கள் வந்து வேற மாரி இருக்கும். போக போக சண்டைகள்லாம் அதிகமா வரும் இல்லையா? இந்த மாரிலாம் நடக்கிறது ஏன்? அந்த ஸ்டார்ட் மட்டும் ஏன் அப்படி இருக்கு? அதுக்கப்புறம் ஏன் அது கன்டின்யூ ஆக மாட்டேங்குது? அதுக்கெல்லாம் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த இன் லவ் ஸ்டேட் இருக்கு இல்லையா? அதாவது ஃபாலிங் இன் லவ் அந்த காதல்ல இருக்கிறப்போ நமக்கு இருக்கிற ஒரு ஃபீலிங் வந்து அந்த பட்டாம்பூச்சி பறக்கிறது அதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்னொருத்தவங்கள வந்து அதாவது பார்ட்னரை வந்து நம்ம அவங்க கூட இருக்கிறதுக்காக நம்ம ஏங்குவோம். லைக் அவங்க கூடயே இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அண்ட் நம்ம மைண்ட்லேயுமே தூங்கும்போதையும் லவ்வரை பற்றியே நினச்சி தூங்குறது, எந்திரிக்கையிலையும் லவ்வரை பற்றியே நினச்சி எந்திரிக்கிறது, அவங்க கூடயே பேசுறது, அவங்க கூடயே இருக்கணும்னு நினைக்கிறது, எப்பெல்லாம் அவங்க கூட பேசலாம், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த விஷயத்துக்காக நம்ம ஒரு லாங்கிங் இருக்கு இல்லையா? அந்த இதுதான் வந்து இன் லவ்னு இவர் சொல்கிறாரு. அந்த இன் லவ் அந்த யுஃபோரியா அந்த ஒரு பீரியட்னு இவர் சொல்கிறாரு. ஸோ அது அப்படி நம்ம இருக்கிறப்போ மோஸ்ட்லி நம்ம மைண்டு ஒழுங்காக ஒர்க் ஆகாது. அதாவது ஃபுல்லாக அந்த பர்சன் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க எது பண்ணாலும் நமக்கு கரெக்டாக தான் தெரியும். அந்த மாரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு வந்து பேசிகிட்டே இருப்பான்னு வச்சுக்கோங்க. அந்த பையன் வந்து அமைதியாக எல்லாத்தையும் லிசன் பண்ணிட்டே இருக்கிறவன், பெருசாக பேச மாட்டான்னு வச்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணையில இந்த பொண்ணும் பையனும் பேசுறது, இந்த பொண்ணு பேசுகிறது எல்லாம் ரொம்ப நல்லா இருக்க மாரி இருக்கும் இந்த பையனுக்கு. அண்ட் அந்த பொண்ணுக்கும் எப்படி இருக்கும்னா, நம்ம பேசுகிறதெல்லாம் அவன் கேட்டுகிட்டே இருக்கான், எதுவுமே சொல்ல மாட்றான், எவ்வளோ நல்லா இருக்குன்னு தான் அந்த லவ் பண்ணுற ஃபேஸில் தோணும். இதே இவங்க வந்து ஒரு 2, 3 வருஷம் லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கல்யாணம் ஆகியும் கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. மேபி 1 ஆர் 2 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா, அந்த பையனுக்கு எப்படி இருக்கும்னா, எப்போ பாரு பேசிகிட்டே இருக்கா, இவ எப்போ தான் பேசுறத நிறுத்துவான்ற மாரி இருக்கும். அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்னா, நான் பேசிகிட்டே இருக்கேன், ஏதாவது சொல்றா நான் பாரேன், இவன் கேட்குறானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ அவங்களே இன்னொருத்தவங்கள பார்த்த பார்வை எல்லாமே மாறுது. நமக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயமே ஏன் லைக் அவங்களுடைய செல்ஃப் அதாவது அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு ஆரம்பத்தில் இப்படி இருக்கிறது எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச விஷயமே என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு தோண ஆரம்பிக்குது இல்லையா? இதெல்லாம் வந்து அந்த இன் லவ் ஃபாலிங் இன் லவ் ஃபேஸ்லாம் போனதுக்கப்புறம் இதெல்லாம் நமக்கு யோசிக்க ஆரம்பிப்போம். அதுவரை நம்ம மண்டை இதெல்லாம் யோசிக்கவே செய்யாது. நமக்கு அவங்க கூட இருந்தாலே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு இருக்கிறப்ப அவங்க நம்ம பேசுகிறது கேட்டால் என்ன, கேட்கலன்னா என்ன, இவ பேசிகிட்டே இருந்தால் என்ன, அமைதியாக இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்குமே தவிர, அந்த கூடவே இருக்கிற ஃபேஸ் வந்து நமக்கு எப்பயுமே கிடச்சிடுது இல்லையா? அப்போ இதெல்லாம் வேறு மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கையில் நமக்கு வந்து நம்மளுடைய லைக் நம்மளுடைய ஃப்யூச்சர் பற்றியோ அல்லது நம்ம என்ன பண்ணணுன்றதை பற்றியோ அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பெருசாக யோசிக்கவே மாட்டோம். லைக் நம்மளோட க்ரோத் பற்றி ஒரு டெவலப்மெண்ட் பற்றிலாம் பெருசாக யோசிக்கவே மாட்டோம். அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம பார்ட்னரோடதை பற்றியும் நம்ம யோசிக்கவே மாட்டோம்.
அதாவது நம்மள பத்தியே நம்ம யோசிக்கல. நம்ம பார்ட்னரோட டெவலப்மெண்ட் பத்திலாம் என்ன யோசிக்க போறோம்? ஸோ, அந்த மாரி தான் அந்த இன் லவ் ஸ்டேட்ல இருப்போம். ஆனா ஒன்ஸ் நம்ம அ அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆயிருச்சு, கொஞ்சம் கொஞ்சம் வருஷம் ஓடிருச்சு அப்புட்னா, நான் என்ன பண்ணணும் அப்படின்றத பத்திலாம் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மோஸ்ட்லி இந்த லவ் பண்ற சிச்சுவேஷன், அந்த லவ் பண்ற டயத்துலலாம் வந்து நெறைய பேரு மார்க் எல்லாம் கம்மியா எடுத்திருப்பாங்க. அந்த மாரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ, நம்ம எத பத்தியுமே யோசிக்க மாட்டோம். அவங்க இருந்தா போதும், அவ்வளோதான் என் லைஃப் அப்படின்ற மாரி ஒரு மைண்ட்ல தான் இருப்போம். ஸோ, நம்ம படிக்கணும், நம்ம கரியர் என்ன, நம்ம குரோத் என்ன, நமக்கு என்ன பிடிக்கும், நமக்கு என்ன பிடிக்காது, இதெல்லாம் பத்தி நம்ம பெருசா யோசிக்கவே மாட்டோம். அண்ட் பார்ட்னர பத்தியும் நம்ம பெருசா யோசிக்கவே மாட்டோம். ஒன்ஸ் நமக்கு கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னா, நமக்கு அந்த ஃபேமிலின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்தோன்னா, அத ரன் பண்றதுக்கு நமக்கு மணி தேவைப்படும். நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்கும். அப்பல்லாம் நம்ம வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் ரெஸ்பான்சிபிளா கரெக்ட்டா பண்ணணும், எதெல்லாம் வந்து நமக்கு எதுக்கெல்லாம் மணி தேவை, அதுக்கு நம்ம எப்படி வேலை பார்க்குறது, என்ன எவ்வளோ சம்பாதிக்கிறது, இந்த மாரிலாம் நம்ம மைண்ட் போகுது இல்லையா? ஸோ, அப்படி போகையில நம்ம ஆக்சுவலி என்ன ஆயிடுறோம்னா, டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு இது வந்துருது. ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹர். நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே, நான் ரெஸ்பான்சிபிள்ன்றது தான் அந்த இடத்துல லவ்வா மாறுது. அதுவரை நான் கூட இருப்பேன், நீ கேட்டதெல்லாம் வாங்கி தருவேன், உன் கூடயே இருப்பேன், பேசிட்டே இருப்பேன்னு அந்த லவ் வந்து ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யூ. நான் உன்னைய கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டேன். இந்த இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் வந்து 100% கமிட்டட் அண்ட் ரெஸ்பான்சிபிளாக இருப்பேன்றது அது வந்து லவ்வா மாறுது. ஸோ, இது வந்து 2 பேருக்குமே அட் அ டைமில் வராது. ஒருத்தவங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் வந்து ஓகே, இனிமேல் நம்ம வந்து வீட்டு செலவெல்லாம் பார்த்துக்கணும், அதுதான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், அதுதான் லவ்வுன்னு நினச்சி அந்த ஃபேஸ்க்குள்ளே போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒய்ஃபுக்கு வந்து நீ கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் எவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணுவ, லைக் அந்த பட்டர்ஃப்ளை மூமெண்ட்ஸ்லாம் எங்கே? நீ வந்து திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவ, கிஃப்ட் குடுப்ப, எனக்கு நிறைய என்னைய ஒரு ஹாப்பி மோடில் வச்சுருந்தா, இப்போ அதெல்லாம் எங்கே? அப்படின்ற மாதிரி அந்த ஒய்ஃப்க்கு ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ, இந்த இடத்துல தான் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத இவர் சொல்லியிருந்தார். ஸோ, இதுக்கப்புறம் லவ் டேங்க்குன்னு ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. அதாவது ஒரு வண்டி ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வண்டியில் வந்து ஆயில் டேங்க் வந்து எப்போயுமே ஃபில்லாக இருக்கணும். ஆயில், பெட்ரோல் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ, அது வந்து எப்பயுமே ஃபில்லாக இருந்தால் தான் அந்த வண்டி ஓடிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு லவ் டேங்க் இருக்கும் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாரு. அந்த லவ் டேங்க், அந்த எமோஷன்ஸ் வந்து நான் எமோஷ்னலி அந்த லவ் டேங்க் நமக்கு ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா, நம்ம ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ரொம்ப ஹாப்பியாக அப்படியே போயிட்டே இருப்போம். இன்கேஸ் நம்ம லவ் டேங்க் ஒரு அரைகுறையாக ஃபில் ஆகிருக்கு அல்லது எம்டியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து நம்ம எப்படி இருப்போம்னா, ஹஸ்பண்ட் மேலே, குழந்தைங்க மேலே, அந்த வீட்டு மேலே, எல்லாத்து மேலேயும் கோவம் வரும், கடுப்பாக திரிவோம், எரிஞ்சு எரிஞ்சு விழுவோம். அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபேஸ்க்கு வந்துருவோம் அப்படின்றத இவர் சொல்கிறாரு. ஸோ, இந்த லவ் டேங்க்னா என்ன? அந்த லவ் டேங்க்கை எப்படி ஃபுல்லாக வச்சுக்கிறது? அது வந்து அதுக்கு தான் இந்த லவ் லாங்குவேஜஸ்லாம் வருது. ஸோ, இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம எல்லாருமே என்ன என்ன ஒரு ஒரு மேரேஜ், ஒரு ரிலேஷன்ஷிப்னு வந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா, பீயிங் லவ்டு. என்ன ஒருத்தவங்க வந்து விரும்புகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியறது ஆக்சுவலி ஒரு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். நாம் லவ் பண்ணுறோன்றது ஒரு ஒரு நம்மள ஒரு எக்ஸைட்டட் ஒரு ஃபீலிங்கில் வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்ம ஒருத்தரால் விரும்பப்படுறோம், நம்ம ஒருத்தவங்களுக்கு முக்கியமான ஆளாக இருக்கோம், அவங்களுடைய டாப் ப்ரையாரிட்டி நாம் அப்படின்ற விஷயம்லாம் தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்மளை வந்து ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்கோம். ஸோ, இந்த எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா, என்னோடய எமோஷ்னல் நீட்ஸு, என்னோடய ஃபீலிங்ஸு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒருத்தவங்க என்ன கேர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அது வந்து லைக் நம்மளை ரொம்ப செக்யூர்டாக அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும். நமக்காக இவங்க இருக்காங்க அப்படின்றது தானே அதை ஒரு ஸ்ட்ராங் ஆக்கும். ஸோ, இந்த ஃபீலிங்ஸ் எப்படி வரும் அப்படின்றத பொறுத்து தான், லைக் அதை வச்சு தான் இந்த லவ் லாங்குவேஜஸ்லாம் இவர் சொல்கிறாரு. இதில் என்னென்னா, நமக்கு எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லாங்குவேஜ், ப்ரைமரி லாங்குவேஜ் இருக்கும். இப்போ நான் தமிழில் பேசுகிறேன், இதை வந்து கேட்குறவங்க உங்களுக்கும் தமிழ் தெரிகிறனால நம்ம கேட்டுட்ருக்கோம். இதே நான் ஏதோ ஒரு லாங்குவேஜ் பேசி தமிழ்காரவங்க கேட்டால் அது புரியாது. அதே மாதிரி நான் தமிழில் பேசுகிறது யாரோ ஒரு ஃப்ரெஞ்சுக்காரவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது இல்லையா? இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ப்ரைமரி லவ் லாங்குவேஜ் இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுட்டு அந்த மொழியில் நீங்கள் அவங்களுக்கு அன்பு செலுத்துனீங்கன்னா தான் அவங்களுக்கு உங்கள் அன்பு புரியும் அப்படின்றது தான் இவர் அந்த லவ் லாங்குவேஜாக பிரிச்சிருக்கார். ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து அதில் என்ன வருது அப்படின்னா, ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு வந்து ஒரு 12 இயர்ஸ் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி, அண்ட் 2 குழந்தைங்கள்லாம் இருக்குது. இவங்க 2 பேருக்குமே வந்து குழந்தைங்கன்னா ரொம்ப பிரியமாக இருக்குது, அதெல்லாம் ஓகே. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க.
ஆர் எல்ஸ் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. பட் ஸ்டார்ட்டிங்கில 2 பேருக்குமே ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மாரி இருந்தது. இப்ப வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. ஹஸ்பண்ட்க்கு ஒய்ஃப் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. ஒய்ஃப்க்கு ஒரு ஹஸ்பண்ட் மேல இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. லைக் மோஸ்ட்லி ஆர்கியூமெண்ட்ஸ் தான் வருது. சண்டை தான் வருது. அவங்க மேல நெறைய நெகட்டிவ்ஸ் தான் அதிகமா பார்க்க முடியுது. எதுக்கு எடுத்தாலும் சண்டை அப்படின்ற மாரி ஒரு சிச்சுவேஷன் வருது. ஸோ 2 பேருமே ஒரு சாட்டிஸ்ஃபைடா இல்ல அந்த ரிலேஷன்ஷிப்ல. அதனால என்ன பண்றாங்கன்னா, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து மோஸ்ட்லி அந்த வீட்ல ஒண்ணா இருக்கிறதையே தவிர்த்துடுறாங்க. கொஞ்ச நேரம் மட்டும் நம்ம ஒண்ணா இருந்தா போதும். மத்தபடி அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு அவங்கவங்க இருந்துக்கலாம். அ அப்படின்ற மாரி ஏன்னா ஒண்ணா இருந்தோம்னா ஆர்கியூமெண்ட் வருது. அதனால அத அவாய்ட் பண்ணா சண்டை வராமலாவது இருக்குமேன்னு ஒரு லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி இருக்கையில அம் அவங்க அவங்க கிட்ட 2 பேர்ட்டயும் தனித்தனியா கேட்குறாங்க. அப்போ கேட்கையில வந்து என்னன்னா, அந்த ஹஸ்பண்ட் சொல்றாரு, "நான் எல்லாமே பண்றேன். நான் நல்லா தான் சம்பாதிக்கிறேன். எல்லாம் பண்ண தான் செய்றேன். அப்புறம் ஏன் இவ சண்டை போட்டுட்டே இருக்கான்னு எனக்கு தெரியல." அப்படின்ற மாரி ஒரு ஒரு ஆன்சர் அவர் சொல்றாரு. அண்ட் ஒய்ஃப் வந்து சொல்றாங்க, "இவர் என்ன சம்பாதிச்சு என்ன? கொஞ்சம் கூட ஃபேமிலின்ற ஒரு அக்கறையே இவருக்கு இல்ல." அப்படின்ற மாரி அந்த ஒய்ஃப் வந்து சொல்றாங்க. சரி, ஓகே. இந்த இத வந்து இந்த இந்த ஆத்தர் ஒரு கவுன்சிலரா இருந்து இந்த 2 கேஸும் லைக் இந்த 2 பேரையும் பார்க்குறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, "ஓகே, உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் மேல இப்போ பிடிக்கவே மாட்டேங்குது. அண்ட் ஒய்ஃப பிடிக்கவே மாட்டேங்குது. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட புடிச்ச விஷயம், நல்ல விஷயம்னு சிலது இருக்கும் இல்லையா? அதெல்லாம் எழுதுங்கன்னு ஒய்ஃப் கிட்டயும், அதே மாரி ஹஸ்பண்ட் கிட்டயும் சொல்றாரு. உங்க ஒய்ஃப் கிட்ட பிடிச்ச நல்ல விஷயங்கள எழுதுங்கன்னு. ஸோ இவங்க 2 பேருமே ஒரு லிஸ்ட் எழுதுறாங்க. ஹஸ்பண்ட் வந்து எழுதுறாங்க, "இவ வந்து வீட்ட வந்து நல்லா பார்த்துக்கிறா. அ அவ ஒரு பார்ட் டைம் ஒர்க் பண்றா. ஓரளவுக்கு அவளும் ஏர்ன் பண்றா. அண்ட் குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கிறா. வீட்ட எப்பயுமே கிளீனா வச்சுக்கிறா. வீட்டில வந்து எல்லாருக்கான ஃபுட்டும் இவ தான் குக் பண்றா." அதெல்லாம் இவங்க எழுதுறாங்க. ஹஸ்பண்ட் வந்து எழுதுறாரு. அண்ட் ஒய்ஃப் வந்து என்ன எழுதுறாங்கன்னா, "இவர் வந்து கரெக்ட்டா சம்பாதிக்கிறாரு. அ அண்ட் எல்லாமே பே பண்ணிடுறாரு. இபி பில் ஆகட்டும், ஹவுஸ் ரெண்ட் ஆகட்டும், எல்லாமே கரெக்ட்டா பே பண்ணிடுறாரு. எப்பயுமே அதே மாரி என்னோட சேலரிய வந்து அதுக்கு குடு, இதுக்கு குடுன்னுலாம் சொல்றது கிடையாது. நான் என் இஷ்டத்துக்கு தான் நான் அத செலவு பண்றேன். அத இவரு கேட்கறதே இல்ல." இந்த மாரி அவங்களும் ஒரு செப்பரேட் திங்ஸ் எழுதுறாங்க. ஓகே. இப்போ வந்து இவரு என்ன சொல்றாரு அப்புட்ன்னா, "நீங்க வந்து 2 பேர பத்தியுமே சில நல்ல விஷயங்கள் எழுதியிருக்கீங்க இல்லையா? இந்த விஷயத்த நீங்க கண்கூட பார்க்குறப்போ, இப்போ ஒய்ஃப் நல்லா குக் பண்றாங்கன்னு அவர் எழுதியிருக்காருன்னா, அ அது நடக்கிறப்போ நீங்க வந்து அவங்கள போய் அப்ரிஷியேட் பண்ணுங்க. லைக் இத வந்து அவங்ககிட்ட சொல்லுங்க. "நீ நல்லா குக் பண்ற" அப்படின்றத வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஹஸ்பண்ட் லைக் ஒய்ஃபுக்குமே இதே மாதிரி அவர் செய்ற ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்குதுன்னா, அத போய் அவர்ட்ட வந்து சொல்லுங்க. "நீ இது பண்றது எனக்கு புடிச்சிருக்கு. ஆர் இத நீ நல்லா பண்றன்ற" ஒரு கிரெடிட்ட அவருக்கு குடுங்கன்னு. ஸோ இதே மாரி போயிட்டு இருந்திருக்கு. ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் அந்த ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணி சொல்லியிருக்காரு, "எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. லைக் அவ வந்து நான் பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்ளோ அப்ரிஷியேட் பண்றா. அவ்ளோ ரெகக்னைஸ் பண்றா. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா சரியாயிரும்னு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நம்புறேன். நானும் அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு" அவரு சொல்றாரு. அண்ட் இதே மாரி அந்த கவுன்சிலர் வந்து அந்த ஒய்ஃப்க்கு கால் பண்ணி கேட்குறாரு. அந்த ஒய்ஃப் வந்து என்ன சொல்றாங்கன்னா, "நான் சொல்றதெல்லாம் வந்து சொல்லிட்டுருக்காரு. நான் இப்ப ஏதாவது பண்றேன்னா, நீ நல்லா பண்றேன்லாம் வந்து சொல்றாரு இப்போ. ஓகேவா போகுது" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ இந்த ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த என்கரேஜ் பண்றது ஸ்டார்ட் ஆனோன லைக் அப்ரிஷியேட் பண்றது ஸ்டார்ட் ஆனோனே, ஹஸ்பண்ட்க்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. அவர் அந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து ரொம்ப வேல்யூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் ஒய்ஃப்க்கு வந்து இன்னும் ஓகேவா தான் இருக்கு. ஓகே, சண்டை வரல. பட் ஓகேவா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த ஹஸ்பண்டோட லவ் லாங்குவேஜ் என்னவா இருக்குன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒன் வந்து வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன். அதுதான் இந்த ஹஸ்பண்டோட லவ் லாங்குவேஜ். அண்ட் இந்த ஒய்ஃபோட லவ் லாங்குவேஜ் என்னவா இருக்குன்னா, குவாலிட்டி டைம். அவங்க வந்து "நீ சம்பாதிக்கிற, வைக்கிற, எல்லாம் பண்ற ஓகே. ஆனா எனக்கான டைம நீ குடு" அப்படின்றது தான் இந்த ஒய்ஃபோட அ லவ் லாங்குவேஜா இருக்கு. அவங்களோட பிரைமரி லவ் லாங்குவேஜா இருக்கு. இப்போ வந்து அந்த ஒய்ஃப் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்ரிஷியேட் பண்ணல இவருக்கு ஹாப்பி ஆயிருச்சு. ஏன்னா இவங்களோட லவ் லாங்குவேஜ்ல அவங்க ஒய்ஃப் பேசுறாங்க. லைக் அதெல்லாம் சொல்றாங்கன்றப்போ இவருக்கு பயங்கர ஹாப்பி ஆயிருது. ஆனா அவருக்கு அந்த ஒய்ஃப பொறுத்தவரைக்கும் இவர் இன்னும் டைமே குடுக்கல. ஸோ அவங்களுக்கு அது இன்னும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடா அந்த ரிலேஷன்ஷிப் வரல. இதுதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லவ் லாங்குவேஜ் அப்படின்னு இவரு சொல்றாரு. ஸோ இந்த வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்க பார்ட்னர் பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ உங்க பார்ட்னரோடைய பிரைமரி லவ் லாங்குவேஜ் வந்து வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்ரிஷியேட் பண்றது. லைக் ஒவ்வொரு விஷயம்னா எந்திரிச்சதுலேருந்து, "நீ இன்னைக்கு குக் பண்ண, டீ நல்லாயிருக்கு, காஃபி நல்லாயிருக்கு." இப்படி கிடையாது. லைக் நமக்கே தோணும் இல்லையா? சம்டைம்ஸ் நம்ம பார்ட்னர் பண்ற சில விஷயம் நமக்கே தோணும். பரவாயில்லையே நல்லா பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அத வந்து அவங்க கிட்ட சொல்றது. ஸோ அதுதான். நீங்க அதுக்குன்னு எழுதி வச்சு அவங்க பண்ற எல்லாத்தையும் அப்ரிஷியேட்
அப்ரிஷியேட் பண்ணிட்டுருந்தா அது இட் டசன்ட் ஃபீல் குட் இல்லையா? ஸோ நமக்கே தோன்ற சில விஷயங்கள நம்ம மனசுக்குள்ளேயே தான் ஜென்ரலாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் வச்சுப்போம். பெருசாக அதை வந்து வெளிக்காட்டிக்கலாம் மாட்டோம். பரவாயில்லையே இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருக்கே அப்படின்றத வந்து ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு இருக்கையில மைண்டில் நினச்சிப்பாரே தவிர அந்த ஒய்ஃப் கிட்ட போய் மோஸ்ட் ஆஃப் த டைம் சொல்லியிருக்க மாட்டார். அண்ட் ஒய்ஃபுக்குமே இன்னைக்கு நீங்கள் சீக்கிரம் வந்துட்டீங்க, நல்லா நம்ம வெளில போனது நல்லா இருந்தது அப்படிலாம் ஒரு தோணுதுன்னா அதை ஒரு வேர்ட்ஸாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. மைண்ட்லேயே வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயத்த நீங்கள் சொல்கிறது, லைக் அந்த அப்ரிஷியேஷனை கொடுக்கறது, நான் அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறேன் அப்படின்றத அவங்கக்கிட்ட வெளிப்படுத்துறது, இது ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா என்கரேஜ் பண்ணுறது. இது வந்து அந்த வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷனில் ரொம்ப முக்கியமான அதுதான் உங்கள் பார்ட்னரோட லவ் லாங்குவேஜாக இருக்குன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்கரேஜ் பண்ணுறது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு டேலண்ட் ஒன்று இருக்கும். அண்ட் நமக்கு ஒரு பயங்கரமான பயம் இருக்கும் சில விஷயங்களை செய்கிறதுக்கு. நம்மளால் இது பண்ண முடியுமோ முடியாதோ அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு நல்லா எழுத வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆர் நல்லா பேச வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி இது எனக்கு நடந்தது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன். எனக்கு வந்து நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் இப்போ பாட்காஸ்ட் பேசுகிற மாதிரி 100 பாட்காஸ்ட் பேசியிருப்பேன். ஏதாவது ஒரு படம் பார்த்தேன்னா 3 மணி நேரம் படம் பார்த்தேன்னா அதை பற்றி ஒரு 3 மணி நேரம் இன்டர்வியூ நான் பார்ப்பேன். அந்த டேரக்டர் அதை எப்படி எடுத்தார் அது இதுன்னு எதையாவது பார்த்துட்டே இருப்பேன். பார்த்துட்டு இது ஃபுல்லாக ஒரு அனாலிசிஸ் சம்மரி மாதிரி என் ஹஸ்பண்ட்டை சொல்லிகிட்டே இருப்பேன். இதே மாதிரி தான் எல்லா விஷயமும். ஒரு புக்கு படித்தேன்னா அவ்வளோ எக்ஸைட்டடாக சொல்லுவேன், இது சொல்லியிருந்தாங்க அது சொல்லியிருந்தாங்க அது இது இப்படி நான் சொல்லிட்டே இருப்பேன். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ ஒரு பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்றத வந்து எனக்கு சொன்னாங்க. நான் வந்து இனிஷியலாக அதெல்லாம் கேட்கல. எனக்கு வந்து அது எப்படி முடியும், எனக்கு நான் பேசுகிறது யார் கேட்பா, எனக்கு பேச வருமானலாம் எனக்கு தெரியல, அதெல்லாம் எனக்கு வராதுன்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். நீ வந்து பரவாயில்ல நீ பேசு, அதெல்லாம் வந்துடும், நீ இனிஷியலாக பேசு, தொடர்ந்து பேசிகிட்டே இரு, அது வருதோ வரலையோ நீ பேசுகிறது உனக்கு பிடிச்சிருக்குல்ல, என்கிட்ட பேசுகிறல்ல, அதையே வந்து நீ பாட்காஸ்ட்டாக போட்டேன்னா பிடிச்சவங்க கேட்பாங்க, அப்படியே கேட்கலைனாலும் பரவாயில்ல, உனக்கு அது ஹாப்பியாக தானே இருக்குது, நீ போய் பேசு அப்படின்ற மாதிரி என்னை பயங்கரமாக என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ இது என்னுடைய டேலண்ட்னு சொல்லிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 94வது எபிசோட் கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ டேலண்ட்னு சொல்லிக்கலான்னு வச்சுக்கோங்க. இது என்னோடய டேலண்ட்னா இதை வந்து இப்படி ஒன்று எனக்கு இருக்குது, நான் இதை இப்படி இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து வெளிப்படுத்தலாம் அப்படின்றத எனக்கு என்கரேஜ் பண்ணதே என் ஹஸ்பண்ட் தான். ஸோ இது நடக்கிறப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போது ஸ்டார்டிங்கில் எனக்கு எப்படி இருக்கும்னா, இதை வேறு பண்ண சொல்கிறாங்களேன்ற மாதிரி இருந்தாலும் ஒன்ஸ் அதுக்குள்ளே நான் இன்வால்வ் ஆகி ஓகே நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு அது பிடிச்சிருக்குன்றப்போ எனக்கு என் ஹஸ்பண்ட் மேலே ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு லவ் எல்லாமே வரும் இல்லையா? அதுவும் என்னோடய ப்ரைமரி லவ் லாங்குவேஜ் வந்து ஒரு வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னை என்கரேஜ் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டாங்கன்றது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த என்கரேஜ்மெண்ட்டுன்றது. ஸோ நம்ம பண்ணாத விஷயத்தை கூட நம்மளை பண்ண வைக்கிறது. அண்ட் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் ஒய்ஃபுக்கோ ஹஸ்பண்டுக்கோ பிடிச்ச விஷயத்த நீங்கள் பண்ண வைக்கணும். உங்களுக்கு பிடிச்சதை போய் நம்ம பண்ண வைக்கக்கூடாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என் ஹஸ்பண்டுக்கு வந்து டெக்னாலஜி ரிலேட்டடாக தான் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னை வந்து நீ வந்து உட்காந்து சீக்வல் படித்து எனக்கு நீ சீக்வலில் வேலை பார்த்தல உட்காந்து படித்து எனக்கு ஒரு வீடியோ போடு அப்படின்னு சொல்லி என்னை சொல்லிட்டு அதுக்கு என்கரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு அது டார்ச்சராக இருந்திருக்கும். ஏன்னா எனக்கு அது பிடிக்காது. லைக் அதில் நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்டட் இல்லை. இந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறேன்ல, புக்ஸை படித்து பேசுன்னு சொல்கிறப்ப எனக்கும் அது பிடிச்சிருக்கனால நான் பண்ணிடுறேன். ஸோ இந்த என்கரேஜ்மெண்ட்டில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பார்ட்னருக்கு பிடிச்ச விஷயத்த அவங்க விரும்புகிற விஷயத்த செய்ய வைக்கிறதுக்காக அவங்களுக்கு நம்ம கொடுக்குறது தான் என்கரேஜ்மெண்ட்டே தவிர, நாம் பண்ணணும்னு ஆசைப்படுற விஷயம் அல்லது அவங்க அதை பண்ணால் நமக்கு நல்லா இருக்கும்னு ஆசைப்படுற விஷயத்தெல்லாம் கொண்டு போய் பண்ணுன்னு சொன்னால் அது வந்து டார்ச்சர். ஸோ அந்த விஷயத்தை மட்டும் இதில் புரிஞ்சுக்கணும். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, இந்த டயலக்ட் அதை எப்படி சொல்கிறோம். ஓகே, வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷனில் வார்த்தைகள் தானே முக்கியம். நீங்கள் அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணுறீங்க, என்கரேஜ் பண்ணுறீங்கன்றதில் அந்த வார்த்தைகள், அந்த டோனு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டயரிங்கான டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிஸி டே. நான் காலையிலேருந்து ஈவினிங் வரை ஃபேமிலியோடு எங்கேயோ போனோம் வந்தோம், ஏதோ பிஸியாக இருக்கும். அண்ட் வந்ததுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்ணும் அப்படின்றப்போ உங்கள் ஒய்ஃப் குக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. குக் பண்ணி அவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அவங்க பண்ணிட்டாங்க. அப்போ வந்து ஓகே, அதை நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணணும்னா, நீங்கள் குக் பண்ணிட்ட, பரவாயில்ல இவ்வளோ டயர்டாக இருந்தாலும் நீ பசங்களுக்கும் எனக்கும் சமைச்சிட்ட வெளில வாங்காமல் அப்படின்னு சொல்லி அவங்கள அதை அப்ரிஷியேட் பண்ணலாம். அப்படி இல்லாமல் அவங்களே வந்து மேபி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் எல்லாம்
டயர்டாக இருந்தாலும் பண்ணிட்டேன் அப்படின்றத அவங்க வேறு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னா, ஆமாம்மா குக் பண்ணிட்டேன் பெரிய வேலை தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ இந்த டயலெக்ட் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறீங்களா, அப்ரிஷியேட் பண்ணுறீங்களா, அல்லது வந்து நக்கல் அடிக்கிறீங்களா அப்படின்றது அந்த வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷனில் ரொம்ப முக்கியம். ஸோ இது ஃபர்ஸ்ட் லவ் லாங்குவேஜா. 2வது லவ் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா, குவாலிட்டி டைம். உங்கள் பார்ட்னர் கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அவங்க பேசையில் ஃபோனையோ அல்லது டிவியவோ பார்த்துட்டே கேட்காம அவங்க பேசுகிறத லிசன் பண்ணுறது. இதுதான் குவாலிட்டி டைம். அவங்களுக்கான டைம், அந்த டைம் அவங்களுக்கானது மட்டுமே அப்படின்ற மாதிரி ஒரு டைம் கொடுக்குறது. இதை வந்து நீங்கள் ஒரு மேரேஜ் லைஃப்பில் வந்து டெய்லி ½ அன் ஹவர் 7 to 7:30 வா நம்ம 2 பேரும் உட்காந்து குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், 2 பேரும் உட்காந்து பேசலான்னு சொன்னால் பேசவே முடியாது. ஏன்னா என்ன பேசுனே நமக்கு தெரியாது. ஸோ இதை நம்ம எப்படிலாம் அச்சீவ் பண்ணலாம்னா, 2 பேருக்கும் பிடிச்ச அல்லது ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்ச அண்ட் இன்னொருத்தருக்கு ஓகே அப்படின்னு இருக்க மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி எல்லாம் சேர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது என் ஹஸ்பண்ட்க்கு வந்து செஸ்லாம் விளையாட பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து அந்த கேம் என்னன்னே தெரியாது. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. 2 பேரும் அதை சேர்ந்து விளையாடிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது அப்படின்னா, ஓகே, அப்போ நான் அதை கற்றுக்கிட்டு நான் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்துட்டு எனக்கு செஸ்லாம் தெரியாதுங்க, இதுக்கப்புறம் நான் செஸ் கற்றுட்டு நான் சாம்பியனாக போகிறேன் அப்படின்றது மாதிரி இருந்துட்டு நான் அதை கற்றுக்காமலே இருந்துட்டேன்னா அந்த டைம் நமக்கு மிஸ் ஆகும். லைக் டேக் எனிதிங், ஒரு ஷட்டில் ஆடுறதோ ஏதோ ஒன்று உங்களுக்கு ஓகே, நம்ம கற்றுக்கிறதுனால ஒன்றும் குறைஞ்சி போகிறது இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா, இப்போ என் பார்ட்னரோட லவ் லாங்குவேஜ் குவாலிட்டி டைமாக இருக்குன்னா, நான் அவங்களுக்காக அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு உள்ளே வரதுனால எதுவும் நம்ம குறைஞ்சி போகிறது இல்லையே. ஏன்னா மெயினாக என்னோடைய இன்டென்ஷன் என்னென்னா, செஸ் கற்று நான் விளையாண்டு பெரிய சாம்பியன் ஆகிறது என்னோடய இன்டென்ஷன் இல்லை. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அதனால் நான் கற்றுக்கிறேன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் தான் சேர்ந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது. அண்ட் சம்டைம்ஸ் 2 பேருக்குமே கூட ஷட்டில் விளையாட தெரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்லாம் இருக்கிறப்போ நீங்கள் ஷட்டில் விளையாடலாம் அல்லது ஒரு வாக் போகலாம். இந்த மாதிரி அந்த குவாலிட்டி டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் அந்த குவாலிட்டி டைமில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் பார்ட்னர் சொல்கிறத நீங்கள் லிசன் பண்ணுறது. லிசன் பண்ணுறதுனா, ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் புக் படிச்சிருந்தீங்கன்னா, லைக் அதை பற்றி ஒரு பாட்காஸ்ட் இருக்குது, அதையும் போய் லிசன் பண்ணுங்கள். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, மோஸ்ட்லி மென் வந்து சொல்யூஷன் ஓரியன்டாகவே பேசுவாங்க. இப்போது ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு ஆஃபீஸில் நடந்த விஷயத்த சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இது வந்து வரவே இல்லை, இது பண்ணவே இல்லை, அது இதுன்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது, மேனேஜர் அது சொன்னாங்க, கூட ஒர்க் பண்ணவங்க இது சொன்னாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து புலம்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து மென் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, இதை நீ எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா, காலையில் எந்திரிச்சு இந்த டெக்னாலஜி பற்றி ஒரு மணி நேரம் படித்தேன்னா உனக்கு வந்து ஈஸியாக இருக்கும், அல்லது இதை பற்றி ஒரு சர்டிஃபிகேஷன் நீ பண்ணிட்டேன்னா உனக்கு ஒர்க் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சொல்யூஷன் ஓரியன்டாக போயிடுவாங்க. ஆனால் அந்த ஒய்ஃபுக்கு அந்த இடத்துல தேவைப்பட்டிருக்குது ஒரு ஆறுதல் தான் தேவைப்பட்டிருக்கும். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் வந்து உன்கிட்ட சொன்னேன், அதை நீ ஆறுதலாக சொன்னால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி நான் ஏன் இதை மென் அண்ட் விமனில் சொல்கிறேன்னா, மோஸ்ட்லி மென் வந்து சொல்யூஷன் ஓரியன்டாக இருப்பாங்க, விமன் வந்து ஒரு எமோஷ்னலாக இருப்பாங்க, லைக் ஃபீலிங்ஸ் ஓரியன்டாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம லிசன் பண்ணுறது வந்து லைக் அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்ற விஷயத்தை தாண்டி அவங்க இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த எமோஷன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. அண்ட் லிசன் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்காக அப்படியே உட்காந்து கல் மாதிரி லிசன் மட்டுமே பண்ணிட்டும் இருக்கக்கூடாது. லைக் இன்டரப்ட் பண்ணாமல் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசுகிறது, இதெல்லாம் தான் வந்து இந்த குவாலிட்டி டைமில் இருக்குது. லைக் இதெல்லாம் பெரிய ஆரிய வித்த மாதிரி தெரியும் நான் சொல்லலை, பட் அப்படிலாம் இல்லை. நம்ம ஒன்ஸ் நம்ம லவ்வை நம்ம பார்ட்னருக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு, லைக் அவங்கள லவ் பண்ணணும், அவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்றப்போ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லையா. அந்த லவ்வை நம்ம வெளிப்படுத்தணுன்ற முடிவை நம்ம எடுத்துட்டோம்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுதான் செகண்ட் லவ் லாங்குவேஜ். அண்ட் 3வது என்னென்னா ரிசீவிங் கிஃப்ட்ஸ். சில பேருக்கு கிஃப்ட் கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். இப்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அந்த ஒய்ஃபுக்கு வந்து நான் எல்லாமே ஒய்ஃப் ரிலேட்டடாக சொல்கிறேன், லைக் எனக்கு அப்படி தான் அந்த ஸ்டோரியை சொல்ல வருது, அதனால நான் அப்படி சொல்கிறேன். ஸோ அந்த ஒய்ஃபுக்கு வந்து கிஃப்ட்டு வாங்கிக்கிறது ரொம்ப பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என் ஹஸ்பண்ட் கிஃப்ட் கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஐ ஃபீல் லவ்டு அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஹஸ்பண்டுக்கு வந்து என்னத்தை கிஃப்ட் கொடுத்தா தான் லவ்வா, அது ஒரு தண்ட செலவு அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இது ஒத்து வராது இல்லையா. ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா,
கிஃப்ட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மணி கிடையாது. ஏன்னா அந்த ஒரு பார்ட்னருக்கு வந்து ரிசீவிங் கிஃப்ட்ஸ் தான் உங்க பிரைமரி லவ் லாங்குவேஜா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு தடவையும் நீங்க குடுக்குற கிஃப்ட் வந்து எக்ஸ்பென்சிவா, ஒவ்வொரு தடவையும் பெரிய சர்ப்ரைஸா அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க ஒரு பேப்பர்ல இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் எனக்கு புடிச்சிருந்தது ஆர் எனிதிங் ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு ஒரு லவ் லெட்டர் மாரியோ, ஒரு கவிதை மாரியோ எழுதி குடுத்தா அதுவும் அவங்களுக்கு கிஃப்ட் தான். ஒரு ரோஸ் குடுத்தா அதுவும் அவங்களுக்கு கிஃப்ட் தான். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி உங்களுடைய ப்ரெசன்ஸ் உங்க பார்ட்னரோட பிரைமரி லவ் லாங்குவேஜ் வந்து ரிசீவிங் கிஃப்ட்ஸா இருக்குன்னா, அவங்களுடைய முக்கியமான தருணங்கள்ல, அவங்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்கக்கூடிய தருணங்கள்ல, அல்லது அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய தருணங்கள்ல, உங்களுடைய ப்ரெசன்ஸே அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் விமனுக்கு வந்து குழந்தை பொறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை பொறக்கிறப்போ அந்த டைமில் என் ஹஸ்பண்ட் எனக்காக இருந்தாங்க, என் கூட இருந்தாங்க. அது வந்து கண்ட்ரி மாறும். நம்ம ஊர்லலாம் உள்ள அந்த டெலிவரி வார்டில் உள்ள விடுவாங்களான்னு எனக்கு தெரியல. சில கண்ட்ரீஸில் உள்ள விடுவாங்க. ஸோ பக்கத்துலேயே கைப்பிடிச்சிட்டு இருக்காங்களா, இல்லை அந்த டோரை தாண்டி அந்த ரூமை தாண்டி வெளில இருக்காங்களான்றதெல்லாம் முக்கியம் இல்லை. பட் அந்த நேரத்தில் அவங்க அங்கே இருக்காங்கன்ற ஃபீலிங் இருக்கு இல்லையா? ஸோ இட்ஸ் அ கிஃப்ட் ஃபார் ஹர். அந்த மாதிரி தான் கிஃப்ட் வந்து ஒரு மணி ரிலேட்டடாக மட்டுமே இல்லை. நீங்கள் ஒவ்வொரு பொருளாக வாங்கி கொடுக்கறது மட்டும் கிஃப்ட்டு கிடையாது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சர்ப்ரைஸ், சின்ன சின்ன திடீர்னு ஒரு ரோஸ் கொடுக்கறது, அல்லது அவங்களுக்கு என்ன தேவையோ அது சடனாக அவங்க ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க இல்லையா? லைக் எனக்கு இது பிடிக்கும், எனக்கு அது பிடிக்கும், எனக்கு இந்த மாதிரி பஸ்ஸில் போக ஆசை, ட்ரெயினில் போக ஆசை, இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதை நம்ம நடத்தி கொடுக்குறதும் கூட இட்ஸ் அ மோஸ்ட் வேல்யூபிள் கிஃப்ட். இதுக்கும் நான் என்னோட லைஃப்பில் இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்து என்னோடது அரேஞ்ச் மேரேஜ். நான் என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து என் ஹஸ்பண்ட்டை சொல்லியிருந்தேன், நான் இந்த மாதிரி அந்த எக்ஸ்பென்சிவ் கார்ஸ் இருக்கும் இல்லையா? பிஎம்டபிள்யூ, ஆடி அந்த மாதிரி கார்ஸ்லலாம் நான் வந்து போனதே கிடையாதுன்னு சும்மா நான் சொல்லியிருந்தேன். நான் போனதே கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன். என்னோடய ஃபர்ஸ்ட் பர்த்டே, மேரேஜ்க்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து அவங்க வந்து இந்த பிஎம்டபிள்யூ கார் புக் பண்ணி என்னைய கூட்டிகிட்டு போனாங்க. லைக் கோவில் கூப்பிட்டு போனாங்க. ஸோ அப்போ வந்து ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் அப்போ வந்து எனக்கு அது ரொம்ப பெரிய எக்ஸைட்மெண்ட் அப்படிலாம் எனக்கு கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி நினச்சி பார்க்கையில வந்து இது ஒரு நல்ல மெமரி இல்லையா? ஸோ இதுவே என்னோடய லவ் லாங்குவேஜ் வந்து ரிசீவிங் கிஃப்ட்ஸாக இருந்ததுன்னா இதை விட எனக்கு பெரிய கிஃப்ட் இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி தானே என் மைண்டில் இருக்கும். ஸோ இதுதான் அந்த மொமெண்ட்ஸ். நம்ம பேசிகிட்டே தான் இருப்போம், நம்ம பார்ட்னர் கூட தான் பேசுவோம், வேறு யார்கிட்ட பேசுகிறது. ஸோ அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கல, அவங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம நிறைவேற்றி கொடுக்கறது, அது கூட கிஃப்ட்டு தான். ஸோ இதுதான் ரிசீவிங் கிஃப்ட்ஸு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ். ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னா என்னென்னா, அவங்க பார்ட்னருக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து வீடெல்லாம் நீட்டாக வச்சுக்கிறது, குழந்தைங்கள கரெக்டாக ரெடி பண்ணிடுறது, எல்லாமே நீட்டாக இருக்கிறது வந்து பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் அவங்களுக்கு அதை செய்கிறது தான் உங்களுடைய லவ்வை அவங்களுக்கு வெளிப்படுத்துகிற விதமாக இருக்கும். ஸோ இந்த லவ் லாங்குவேஜில் ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா, நான் என்ன உனக்கு வேலை செஞ்சுட்டே இருந்து தான் உனக்கு என் லவ்வை உனக்கு காட்டணுமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரும் இல்லையா? இட்ஸ் நாட் லைக் தட். எப்படி ரிசீவிங் கிஃப்ட் நமக்கு பெருசாக இருக்கோ, அதே மாதிரி ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ்ன்றது அவங்க லவ் லாங்குவேஜாக இருக்கையில் அவங்களுக்கு ஒரு ஓகே, நம்ம இந்த மாதிரி வேலைக்கெலாம் போயிட்டு வரோம், அல்லது நம்ம எங்கேயோ போயிட்டு வரோம், நம்ம அந்த வீட்டில் இல்லைன்னாலுமே அந்த வீட்டு குழந்தைங்களெல்லாம் இவன் நல்லா பார்த்துக்கிறா அப்படின்றது, அந்த ஒரு மொமெண்ட் வந்து ஹி ஃபெல்ட் லவ்டு, நமக்காக தான் இதெல்லாம் பண்ணுறா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் அவங்களுடைய ப்ரைமரி லவ் லாங்குவேஜாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம பண்ணலாம். அண்ட் இதை பண்ணுறதுல ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து மேலுக்கு தான் ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ் வந்து ப்ரைமரி லவ் லாங்குவேஜாக இருக்கணும், விமனுக்கு அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னெலாம் கிடையாது. விமனுக்கும் இருக்கலாம். அந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்டீரியோ டைப்பை உடைக்க வேண்டியதாக இருக்குது. சில ஒய்ஃப்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கும்னா, தான் ஹஸ்பண்ட் வந்து வீட்டு வேலைகளில் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப அவங்களுக்கு தே ஃபெல்ட் லவ்ட் இன் தேட் சிச்சுவேஷன். அப்படின்றப்போ ஒரு பாத்திரம் தேய்க்கிறதுல ஹெல்ப் பண்ணாலோ, அல்லது வீடை கூட்டுறதுல ஹெல்ப் பண்ணாலோ, அல்லது குழந்தைங்கள அவங்க கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டாலோ, அல்லது ஒரு மீல் குக் பண்ணி கொடுத்தாலோ அவங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ விமன் தான் இந்த வேலையெல்லாம் பார்க்கணும், மென் எல்லாம் பார்க்கக்கூடாது, நீங்கள் மென் ஏன் வந்து பாத்திரம் தேய்க்கணும், மென் ஏன் வந்து ஸ்வீப் பண்ணணும் ஃப்ளோரை, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தோம்னா, ஸோ இது வந்து நமக்கு சரியாக கன்வே ஆகாது. உங்கள் ஒய்ஃபுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஹெல்ப் தானே. ஸோ அந்த சின்ன ஹெல்ப்பை நீங்கள் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். லைக் அவங்களுடைய லவ் டேங்க் வந்து அந்த இடத்துல ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தான் இவர் சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல நம்ம ஸ்டீரியோ டைப்பை உடச்சிட்டு வர வேண்டிய விஷயம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காரு. அண்ட் சேம் திங், உங்கள் ஹஸ்பண்ட்க்கு இந்த மாதிரி வீடு நீட்டாக இருக்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதனால நான் என்ன வீட்டு வேலைக்காரியா அப்படிலாம் நம்ம யோசிக்க தேவையில்லை. எனக்கு என் ஹஸ்பண்ட்
பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்குன்னா நான் பண்ணுறேன். அவ்வளோதான். ஏன்னா இந்த விஷயத்துல தான் இதுவரை நம்ம பார்த்ததுலலாம் கூட ஓகே இதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் நம்ம ஒத்துப்போம். இந்த ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸில் வந்து நான் விமனுக்கு என்ன தோணுன்னா, நான் என்ன வீட்டு வேலைக்காரியா? நான் இதே தான் பண்ணிட்டு இருக்கணுமா? இட்ஸ் நாட் லைக் தட். லவ் இஸ் ஆல்வேஸ் அ சாய்ஸ். நம்ம வந்து நம்ம ஹஸ்பண்டை லவ் பண்ணணும்னு விரும்புகிறோமா இல்லையா? அப்படின்றது தான் அங்கே கேள்வியாக வருது. ஓகே உங்கள் லவ்வை நீங்கள் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறப்போ இதெல்லாம் பண்ணி வச்சிங்கன்னா ஹீ ஃபெல்ட் ஹாப்பி. நீங்கள் வந்து எல்லா நாளுமே உங்கள் லவ்வை வெளிப்படுத்தணும்னு கூட அவசியம் இல்லை. திடீர்னு ஒரு நாள் வந்து பார்க்கையில வீடு நீட்டாக இருக்குது அவங்க நினச்சபடி லைக் இட்ஸ் நாட் லைக் வீடு நீட்டாக இருக்குன்றது நான் ஒரு ஜென்ரலைஸ் டேர்மாக சொல்கிறேன். சம்டைம்ஸ் சில ஹஸ்பண்ட்ஸ்க்கு வந்து உள்ளே வந்தோன்னே பொருளெல்லாம் இறஞ்சி கிடக்கிறது பிடிச்சிருக்காது. ஆர்எல்ஸ் அந்த அது இடத்துல இல்லாமல் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உள்ளே வரையிலேயே குழந்தையோட ஷூ ஷாக்ஸ்லாம் அப்படியே கிடக்குன்னா ஹஸ்பண்ட்க்கு பிடிக்காதுன்னு நமக்கு தெரிஞ்சாலுமே நம்ம அதை பல நேரத்தில் அப்படியே போட்டு தான் வச்சுருப்போம். நான் இங்கே குழந்தைய பார்ப்பேன்னா ஷூ ஷாக்ஸ் எடுத்து வைப்பேன் நான் போங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம இருப்போம். இன்கேஸ் உங்கள் ஹஸ்பண்ட்க்கு அது வந்து பிடிக்கல, அது அந்த இடத்துல இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்லன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க, அல்லது அது உங்களுக்கே தெரியும் அப்படின்னா ஒரு நாள் அவங்க வரையில் ஓகே அவங்க வர டைம் ஆயிடுச்சு அந்த ஷூ ஷாக்ஸே எடுத்து உள்ளே வைப்போம் அப்படின்னு வச்சா கூட நீங்கள் அந்த லவ்வை வெளிக்காட்டுறீங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்களுடைய லவ் லாங்குவேஜில் நீங்கள் பேசுகிறீங்கன்னு அர்த்தம். இதுதான் அந்த ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ்குள்ளே வருது. அண்ட் லாஸ்ட் திங் இஸ் ஃபிசிக்கல் டச். ஃபிசிக்கல் டச்சுன்றது நீங்கள் கைப்பிடிச்சிட்டு நடக்கிறதுலேருந்து தோல் சாஞ்சு பேசுகிறது, ஹக் பண்ணிக்கிறதுலேருந்து இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வரையும் எல்லாமே ஃபிசிக்கல் டச் தான். ஸோ உங்கள் பார்ட்னருடைய லவ் லாங்குவேஜ் ஃபிசிக்கல் டச்சாக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வெளிப்படுத்தணும் அப்படின்றது தான் லாஸ்ட் லவ் லாங்குவேஜ். சரி ஓகே, இப்போ ஒரு 5 லவ் லாங்குவேஜ் சொல்லியாச்சு. இதெல்லாம் இது பண்ணணும் அது பண்ணணும்னு நம்ம சொல்லியாச்சு. இப்போது இந்த லவ் லாங்குவேஜை எப்படி கண்டுபிடிக்கிறது? என் ஹஸ்பண்டோட லவ் லாங்குவேஜ் என்னன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு முதல்ல நான் என்னோட லவ் லாங்குவேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன் லவ் லாங்குவேஜ் என்னன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்டோடது அல்லது ஒய்ஃபோடது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கவே முடியும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. சரி ஓகே, என்னோட லவ் லாங்குவேஜ்ன்றதை நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னா சில பேருக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிடும். இந்த புக்கு படிக்கிறீங்க அல்லது இந்த பாட்காஸ்ட் கேட்குறீங்கன்னா ஓகே இதுதான் நம்மளோட லவ் லாங்குவேஜ் இல்லையா அப்படின்ற மாதிரி லைக் ப்ரைமரி லவ் லாங்குவேஜ். ஏன்னா இந்த 5 விஷயத்துலையுமே எல்லாமே எனக்கு பிடிக்கும் தான், எல்லாமே என்னுடைய லவ் லாங்குவேஜ். எல்லாத்தையும் நீ பண்ணிகிட்டே இருன்னா யாராலையும் பண்ண முடியாது, எந்த ஹஸ்பண்டாலையும் பண்ண முடியாது, எந்த ஒய்ஃபாலையும் பண்ண முடியாது. ஸோ அந்த ப்ரைமரி லவ் லாங்குவேஜ் என்னன்றது நம்ம இந்த புக் படிக்கலையோ அல்லது லிசன் பண்ணலையோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ எந்த விஷயத்தை பண்ணால் அல்லது பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அல்லது வந்து நம்ம அடிக்கடி அவங்கக்கிட்ட எதை ரெக்வஸ்ட் பண்ணுறோம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களேன், என் கூட தான் கொஞ்சம் உட்காந்து பேசுங்களேன், எனக்கு கொஞ்சம் வெளில தான் கூட்டு போங்களேன், அந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்கன்னா உங்களோட லவ் லாங்குவேஜ் ப்ராபப்ளி குவாலிட்டி டைமாக இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் லவ் லாங்குவேஜை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் உங்கள் லவ்வை அவங்களுக்கு எப்படி வெளிப்படுத்துகிறீங்க. ஸோ இது இருக்கும் இல்லையா, இப்போ எனக்கு வந்து என்னுடைய லவ் லாங்குவேஜ் வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் வச்சுக்கோங்களேன். நான் வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி என்ன செஞ்சாலும் நான் போய் பாராட்டிகிட்டே இருப்பேன். நன்றி, எனக்கு பண்ணதுக்கு நன்றி, சூப்பர் நீங்கள் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னு நான் போய் சொல்லிகிட்டே இருப்பேன். அது வந்து அவங்களுக்கு பெருசாகவே தெரியாது, என்ன இதுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டுருக்கா, இதுக்கெல்லாம் பாராட்டிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும். பட் எனக்கு நான் ஏதோ ஒரு விஷயத்தில் பாராட்டப்படுறேன், அப்ரிஷியேட் பண்ணப்படுறேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதையே போய் நான் அவங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ நீங்கள் உங்கள் லவ்வை எப்படி வெளிப்படுத்துகிறீங்களோ அதுதான் உங்களோட ப்ரைமரி லவ் லாங்குவேஜ் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அண்ட் இதுக்கப்புறம் இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னாங்களே இதே இதை உங்கள் பார்ட்னருக்கும் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்களோட லவ் லாங்குவேஜ் என்னன்றதையும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் அதில் ஒரு ட்ரிக் என்னென்னா சண்டை வரும் இல்லையா, வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு சண்டை வரும், அதுக்கப்புறம் 2 பேரும் சண்டை போட்டுக்கையில் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிப்போம், ஒருத்தர் மாற்றி திட்டுவோம்ல. அப்போ வந்து நமக்கு என்ன நடக்கலையோ நம்மளோட லவ் லாங்குவேஜ் என்னவோ அதை நமக்கு நடக்காததெல்லாம் நம்ம சேர்த்து திட்டுவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க, நீ அதை பண்ணல இதை பண்ணல ஏதோ ஒரு சண்டை வருது. ஸோ ஒய்ஃப் வந்து அந்த விஷயத்தெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறீங்களா, ஒரு ஹெல்ப்பும் பண்ணுறது கிடையாது, ஒன்றுமே பண்ணுறது கிடையாது, இதை மட்டும் சொல்ல வந்துடுறது. இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய லவ் லாங்குவேஜ் ஆக்ட் ஆஃப் சர்வீஸ். இதே வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து நான் அது செய்யலை இது செய்யலைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கே, நான் செஞ்சதெல்லாம் பார்த்தியா, என்னைக்காவது அதை ஒரு நாளாவது சொல்லியிருக்கியா, அதை என்னைக்காவது உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படி கேட்குறாங்கன்னா அந்த ஹஸ்பண்டோட லவ் லாங்குவேஜ் வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன். ஸோ இதை வச்சும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத இவர் சொல்லியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் திங், ஓகே என் ஹஸ்பண்டோட லவ் லாங்குவேஜ் வந்து ரிசீவிங் கிஃப்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து நான் கிஃப்ட் கொடுக்குற ஆளே இல்லைங்க, எனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கணும்னே தெரியாது, நான் இந்த மாதிரி கிஃப்ட்டு நான் வாங்கினதும் இல்லை கொடுத்ததும் இல்லை, அதை எப்படி நான் செய்ய முடியும், எனக்கு வராத
முடியாத ஒரு விஷயத்த என்னால எப்படி செய்ய முடியும்? அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுதான் லவ். லவ் இஸ் ஆல்வேஸ் அ சாய்ஸ். ஸோ நமக்கு தெரிஞ்சத பண்றத விட, நமக்கு தெரியாத, நமக்கு என்னன்னே புரியாத ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு, அது நம்ம ஹஸ்பண்ட்க்கோ அல்லது ஒய்ஃப்க்கோ பிடிக்குதுன்றதுக்காக அத கத்துக்கிட்டு, அத முயற்சி பண்ணி பண்றோம் இல்லையா? அதுதான் இல்லையா கிரேட்டஸ்ட் லவ். ஸோ அதுதான் இவரு சொல்லியிருக்காரு. நீங்க வந்து அது வரல, அது எனக்கு தெரிலன்றத விட, அத நீங்க முயற்சி பண்ணி பண்ற இடத்துல தான் அது ரொம்ப ஒரு கிரேட் லவ்வா மாறுது அப்படின்றத அவரு சொல்லியிருக்காரு. அண்ட் நம்ம அப்படிதான் இல்லையா? நம்ம லவ் பண்ற காலத்துலலாம் ஏதோ நம்ம பார்ட்னருக்கு பிடிக்குன்றதுக்காக அதெல்லாம் கோமாளித்தனமா பண்ணிட்டு தான் இருப்போம் இல்லையா? ஸோ ஏன் சின்சியர் எஃபோர்ட் எடுத்து அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த அவங்களுக்கு பண்ணக்கூடாது? எனக்கு நேச்சுரலா பாராட்டவே வராது. இதெல்லாம் எனக்கு மனசுக்குள்ள இருக்கும். ஆனா எனக்கு பாராட்ட வராது. என் குணம் அப்படி அப்படின்ற மாரி நம்ம சொல்லிக்கிட்டாலும், அவங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னா, அத நம்ம வெளிப்படுத்தி சொன்னா தான் என்ன? அண்ட் அத ஒரு எஃபோர்ட் எடுத்து ஒரு ட்ரை பண்ணி சொன்னோம்னா, நமக்கும் ஒரு ஹாப்பினஸ், ரிசீவ் பண்ற அவங்களுக்கும் ஒரு ரொம்ப ஹாப்பினஸ் இல்லையா? அத தான் இவரு சொல்லியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் திங் ஓகே. இந்த லவ் லாங்குவேஜ்லாம் நான் கத்துக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃபோட லவ் லாங்குவேஜ்லாம் எனக்கு என்னன்னு புரிஞ்சிருச்சு. அது வழியா நான் வெளிப்படுத்தி என் மேரேஜ் லைஃப்ப நல்லா கொண்டு போகணுன்லாம் நான் முடிவு பண்றேன். எல்லாம் ஓகே. ஆனா, இப்போ ஒரு ஒரு பல மாத காலங்களா நாங்க சண்டையாவே தான் இருக்கு. ஒரு 6, 7 மாசமா நாங்க சண்டை போட்டுட்டே தான் இருக்கோம். எங்களுக்குள்ள பிரச்சனையே தான் வந்துட்டே இருக்கு. அவ என்னைய சொன்ன வார்த்தையெல்லாம் நான் இன்னும் மறக்கல. அப்படின்ற மாரி நமக்கு இருக்கும் இல்லையா? நமக்கு வந்து ஒரு நம்ம பார்ட்னர் பார்க்கலயே ஒரு கடுப்பா இருக்கும். அந்த மாரிலாம் இருக்கிற சிச்சுவேஷன்ல, நமக்கே அவங்கள கிட்டத்தட்ட புடிக்காதுன்ற ஸ்டேஜ்ல இருக்கையில, ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 7, 8 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கலாம் இல்ல. நான் என்ன இப்ப என்ன டீனேஜ் காலத்திலயா இருக்கேன். ஒரு ஒரு யங் அடல்ட்டா இருக்கேன் அல்லது டீனேஜரா இருக்கேன்னா, ஓகே நம்ம ஒய்ஃப்‌க்காக, ஹஸ்பண்ட்‌காக இதெல்லாம் பண்ணலான்னு சொல்லலாம். அந்த மாரிலாம் நான் இல்லையே. அந்த காலத்தெல்லாம் நான் கடந்து வந்துட்டேனே! அப்படின்ற மாரி நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் நான் இந்த மாரிலாம் அவ லவ் லாங்குவேஜ் புரிஞ்சுட்டு, அவளுக்கு கிஃப்ட் தான் பிடிக்குதுன்னு சொல்லி நான் கிஃப்ட்டெல்லாம் குடுத்தாலுமே, அவ சிடு சிடுன்னு தான் சுத்திட்டு இருக்கா. அப்படின்ற மாரி இருக்கு. நான் என்ன பண்ணாலுமே என் ஒய்ஃப் மாறுறதுக்கு தயாரா இல்ல, அல்லது என் ஹஸ்பண்ட் மாறுறதுக்கு தயாரா இல்ல. அப்படின்றதெல்லாம் நம்ம மைண்ட்ல ஒரு பேக்கேஜா வச்சுட்டு இருந்தோம்னா, ரொம்ப கஷ்டம். ஏன்னா, ஆ பாஸ்ட்ல நடந்தது எல்லாமே அது பாஸ்ட் தான். நம்ம அத எதையுமே மாத்த முடியாது. நமக்குள்ள 1000 சண்டை வந்திருக்கலாம், 1000 பிரிவு வந்திருக்கலாம். நமக்கு அவங்கள பிடிக்காம போயிருந்திருக்கலாம். அவங்க சொன்ன வார்த்தைகள் வந்து நம்மளால சில விஷயங்கள மறக்கவே முடியாது. எப்படி ஒரு மெமரீஸ வந்து 2 பேரும் ஒண்ணா இருந்த மெமரீஸ், மொத குடுத்த கிஃப்ட்டு, இதெல்லாம் வந்து நம்ம எப்படி ஒரு மெமரீஸா மறக்காம வச்சிருக்கோமோ, அதே மாரி தான் நம்ம வாங்கின திட்டு, அவங்க நம்மள பேசின பேச்சு, செஞ்ச விஷயங்கள், இதெல்லாமும் நமக்கு மறக்காம தான் இருக்கும். இட் ஆல்வேஸ் ஹர்ட்ஸ். அதுக்காக நம்ம அத நெனச்சுட்டே இருந்தோம் அப்டின்னா, ஓகே நம்ம பாஸ்ட் இப்படி இருந்தது. இனிமே நான் வந்து அ அ ஒரு லவ்வுன்ற ஒரு விஷயத்த வெளிப்படுத்தணுன்றது அகெயின் லவ் இஸ் அ சாய்ஸ். நீங்க அந்த லவ்வ வெளிப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த பாஸ்ட்ட மறந்துட்டு ஃப்யூச்சர்ல என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம பார்க்கலாம். அண்ட் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ஸ்டேட்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, இப்ப நான் இதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு எங்க டைம் இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? எனக்கு என் ஒர்க் வந்து என்னோட ஃப்யூச்சர 5 வருஷத்துல நான் இவ்வளோ பெரிய ஆளா இருக்கணும், 10 வருஷத்துல வீடு வாங்கியிருக்கணும்னு எனக்கு ஒரு 1000 கனவு இருக்கு. அந்த கனவுல வந்து நான் எங்க இவளுக்கு போய் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது? அதுக்கு எங்க எனக்கு நேரம் இருக்கு? அப்படின்னு நம்ம கேட்குறோன்னா, அந்த 5 வருஷத்துக்கு அப்புறமோ, 10 வருஷத்துக்கு அப்புறமோ நம்ம அந்த இடத்துல தனியா நிக்கணுமா? அல்லது நம்ம ஒய்ஃபு, குழந்தை, ஹஸ்பண்ட், குழந்தைங்க அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியா அந்த 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் நினைக்கிற ஒரு விஷன் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல நான் என் ஹஸ்பண்ட், குழந்தைங்களோட இருக்கணும்னு ஆசைப்படுறேனா? இல்ல நான் மட்டும் போய் அங்க நான் சாதிச்சுட்டேன்னு நிக்கிறதுக்கு ஆசைப்படுவேனா? டெஃபினெட்லி ஃபேமிலியோட நிக்க தான் ஆசைப்படுவோம். ஸோ அந்த ஃபேமிலிக்காக நீங்க கொஞ்சம் டயத்த குடுக்கறது, உங்க மைண்ட செலவழிக்கிறதெல்லாம் ஒரு ஒரு விஷயமே இல்ல அப்படின்றது தான் இதில சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாரி நெறைய இன்சிடென்ட்ஸ் நெறைய குட்டி குட்டி ஸ்டோரீஸ் அந்த லவ் லாங்குவேஜ் பத்தி நெறைய விஷயங்கள் இந்த புக்ல இருந்தது. அண்ட் டெஃபினெட்லி இது ஒரு வண்டர்ஃபுல் புக்கா இருந்தது. அதுவும் எஸ்பெஷலி உங்களுக்கு கல்யாணம்லாம் ஆயிருந்தது, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தீங்க அல்லது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தீங்க, எதுவா இருந்தாலுமே இது ஒரு நல்ல ஒரு நம்ம லைஃப்லயும் இதானே நடக்குது அப்படின்ற மாதிரி உங்கள நெறைய இடத்துல சிந்திக்க வைக்கிற ஒரு புக்கா தான் இது இருந்தது. அண்ட் ஒன் மோர் திங் இந்த மாரி புக்கெல்லாம் படிச்சு இதெல்லாம் கேட்டு நம்ம லவ் லைஃப்பையோ அல்லது மேரேஜ் லைஃப்பையோ ஃபிக்ஸ் பண்ண முடியுமா என்ன? இதெல்லாம் என்ன 5 லவ் லாங்குவேஜ் அத பண்ணு, இத பண்ணுனா இதெல்லாம் நடந்துருமா என்ன? இப்படின்ற தாட் தான் ஜென்ரலாவே வரும். எனக்கே இப்படி தான் வரும். நெறைய நேரங்கள்ல யாராவது இந்த மாரி ஒரு புக் இருக்கு, நீ படி நல்லாயிருக்கு அப்படிலாம் சொன்னா எனக்கும் அப்படி தான் தோணும். பட் இட்ஸ் நாட் லைக் நீங்க அதில இருக்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு ரிலேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த மாரி புக்ஸ் எழுதியிருக்கவங்க எல்லாருமே ஒரு வெஸ்டர்ன் ஆத்தரா இருப்பாங்க. அவங்க வெஸ்டர்ன் லைஃப் பத்தி தானே பேசியிருப்பாங்க. இதில என்ன நமக்கு அப்படின்ற மாரி தான் இருக்கும். பட் லவ் இஸ் காமன் தான் இல்லையா? உலகம் முழுக்கவே லவ்ங்கிறது லவ் தான். அன்பு, காதல் எல்லாமே ஒண்ணு தான். அன்பே சிவம் அப்படின்ற மாரி இருக்கனால, ஸோ இதுலயுமே உங்களுக்கு நெறைய மொமெண்ட்ஸ் வந்து
அவங்க பேசியிருக்க விஷயம், அவங்க சொல்லியிருக்க விஷயம் வேறையா இருக்கும். ஆனா, உங்க மைண்ட்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு, உங்க லைஃப்ல நீங்க கோ த்ரூ பண்ணத வச்சு, உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்ட விஷயம் வேறையா இருக்கும். இப்ப நான் பேசினது எல்லாமே என்னுடைய மேரேஜ் லைஃபு, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு, அ இதெல்லாம் வச்சு தான் நான் அந்த புக்க புரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொருத்தர் படிக்கலையும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அந்த புக்க புரிஞ்சுப்பாங்க. எப்பயுமே ஒரு புக்ல வந்து இந்த மாரி செல்ஃப் ஹெல்ப்போ, அல்லது இந்த மாரி லவ் லாங்குவேஜ் மாரியான புக்கோ, ஒரு 8 ரூல்ஸ் ஆஃப் லவ்னு ஒரு புக் இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். லைக் நம்ம படிக்கையில நம்மளுக்கே புரியாத சில விஷயங்கள் புரியும். நம்ம லைஃப்லயே நடந்திருக்கும். நமக்கே அது வந்து அத திரும்பிலாம் நம்ம சிந்திச்சு பார்த்துருக்க மாட்டோம். அண்ட் இந்த மாரி ஒரு புக் படிக்கையில அந்த விஷயங்கள், ஓ! இதனால தான் நம்ம இப்படி பண்ணுவோம். ஓ! இதனால தான் நம்ம ஒய்ஃப் இப்படி பண்ணாளோ! இதனால தான் நம்ம ஹஸ்பண்ட் இப்படி பண்ணாங்களோ! இதெல்லாம் நமக்கே வந்து ஆட்டோமேட்டிக்கா தோணும். ஸோ, இதுக்காகவே இந்த புக்லாம் வந்து ஒரு வொர்த் ரீடிங்கான புக் தான். ஸோ, இந்த எபிசோட் எப்படி இருந்தது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள எனக்கு Instagramல டிஎம் பண்ணுங்க. அண்ட் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இங்க என்ன சொல்லுது பாட்காஸ்ட்ட ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.